ஸோ துருவ விக்ரம் ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா ஐயோ அனுபவமாக சொன்னாங்களே இவன் சைக்கோவா, கல்யாணம் நல்லா இருக்குமா, லைஃப் நல்லா இருக்குமா, பொண்ணு யோசிப்பாங்க, பொண்ணோட பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வேற இருக்குல்ல, 2 பேரோட வாழ்க்கையும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்போ யாரையும் கேட்காம போனீங்க, 2 வருஷம் லைஃப் 2 பேரும் ட்ராவல் பண்ணீங்க, திடீர்னு வெளில வந்து போட்டு உடச்சிட்டீங்க, கண்ணாடி தூளத்தெல்லாம் உடச்சி விட்டீங்க, 1000 பீஸ் கீழே கிடக்கு, அது பார்த்து பார்த்து நடக்கணும், குத்துனா ரத்தம் வரும். ஆனால் ஏதாவது ஒன்று குத்தும். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சிங்க. அதனால் ஒருத்தர் மேலே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக போட்டு அவங்கள வந்து லைஃபே ஸ்பாயில் பண்ண வேணாங்கிறத நான் சொல்லிக்கலாம். இந்த குரங்கு வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையேண்ணா. இல்லை அந்த குரங்கு தான் தப்பிச்சு போயிடுச்சுட்டாரு. கடைசியில் பார்க்கணும்னா அங்கே தேடி இங்கே தேடினா ஒரு 8 குரங்கு ஏதோ வந்து பிடிச்சதா ஒரு தகவல் வருது, செய்தி வருது. பிடிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ 3 நாளைக்குள்ளே நோட்டீஸ் கொடுக்கணும்னா சும்மா விளக்கங்கள் கொடுக்குற ஒரு தகவல் வருது. அது இன்னும் சரியா வரல. அந்த என்கொயரி தான் விக்ரமும் இருக்காங்க. அவருக்கு தேவையில்லாத வேலை, இவ்வளோ பெரிய லைஃப் பிரச்சனை, பையன் பிரச்சனை இருக்கும்போது குரங்குட்டியோட போய் விளையாடி அவரு ஒரு பிரச்சனை. அவர் ஒரு படம் பண்றாரு சத்யஜோதியில் வந்து ஆனந்த் சங்கர் ஒரு படம் பண்றாரு. அதுல ஃபுல்லா கவனம் செமையா இருக்காருண்ணா அந்த கெட்டப்லாம். ஏங்க அவரு சால்ட் அண்ட் பெப்பர்ல அவரு ஸ்டைலே வேறங்க. ரெமோனா இருக்காரு. ரெமோனா ரெமோவா இருப்பார், அந்நியன் வருவார், அம்பின்னா அம்பியா மாறக்கூடியவர் விக்ரம். கமலஹாசன் அவர்களுக்கே டஃப் கொடுக்குற ஒரே ஆர்டிஸ்ட் விக்ரம் சார் மட்டும்தான். கமலஹாசன் மாதிரி இவர் பண்ணுவார், ஆனால் விக்ரம் மாதிரி கமலஹாசனாலே பண்ண முடியாது. இதுதான் நிஜம். இதுதான் கமலஹாசன் அவர்களே சொல்லுவாங்க, ஒரு ஐப்படம் மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்புறம் அந்த அந்நியன் படத்தில் அந்த அம்பியாவும் அந்நியனாவும் ஒரே ஃப்ரேமில் மாறி மாறி திருப்பி போட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவிவர்மா கேமரா பண்ணியிருக்காரு, மணிகண்டன் ஒரு பார்ட் பண்ணாங்க, ரவிவர்மா ஒன்று. ரவிவர்மா யாருன்னா நம்மளுடைய இந்த ரெங்காவுடைய அசிஸ்டண்ட்டு, எனக்கு வெரி க்ளோஸ்டு அவர். அப்போ அந்த ஆங்கிள் பண்ணும்போது ரவிவர்மாவே பயங்கரமாக கஷ்டப்பட்டாராம். ஆனால் விக்ரம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார் அதில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் அவருக்குள்ள அந்த ஒரு பெரிய வேல்யூ வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையில் வந்து தேவையில்லாமல் அவங்க அப்பா பேரையும் இழுக்க வேண்டிய சூழ்நிலையாக போகுது. அது இவர் துருவ விக்ரம் பண்ண வேலை தான். தான் கேட்டதும் இல்லாமல் எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி அவங்க அப்பா பேரையும் இப்போ ரிப்பேர் பண்ணி விட்டார். ஸோ அதனால் இப்போ சிக்கல் இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். துருவ விக்ரம் உங்களுக்கு நிறைய லைஃப் இருக்குது, இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் படத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவர் பண்ணி வைக்க போகிறாங்க. இல்லை எனக்கு இந்த நடிகையை பிடிக்குது, நான் கல்யாணம் பண்ண, அவங்களும் பொண்ணு தானே, அவங்களுக்கு வழி இருக்குல்ல, சொல்லி ஏமாற்றவும் கூடாது. அப்போ நீங்கள் வந்து இவங்களை நான் இந்த ஆக்டர்ஸ் பிடிச்சிருக்கேன், நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா பேச போகிறாங்க, கல்யாணம் பண்ண 2 பேரும் சமாதானம் டக்குன்னு முடிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை மட்டும் ஹாப்பியாக படம் பண்ணுங்க, இல்லை பண்ணாமல் போங்க. அப்படி போகணுன்னா சொல்லிக்கலாம், விருப்ப முடியும். ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு செலிப்ரிட்டி 2 பேருமே. நீங்கள் வெளில சொல்லாமல் இருந்தால் யாரும் தெரிய போகிறதில்ல, யாரும் பேச போகிறதில்ல. நீ வெளில சொல்லிட்டீங்க, அப்போ 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. 4 கோடி பேருக்கு தெரிய வச்சிங்க. அது உலகம் பூரா 40 கோடிக்கு மேலே தெரிஞ்சு போச்சு.